இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 38 மற்றும் 39வது வசனங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்ற எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க போவாங்க. நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது உங்களுடைய அம்மா அப்பாவோடு தங்கியிருப்பீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் இல்லை மனைவி கூட இருப்பீங்க. இன்னும் நல்லா வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைகளோட இருப்பீங்க. ஆனா தேவன் எப்பொழுதும் உங்க கூடயே இருக்கிறாரு. அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் உங்களை அவர் கைவிடுவதில்லை. உங்க மீது அவர் வைத்திருக்கிற அன்பு வேற எந்த மனுஷன் எந்த மனுஷியோட அன்பை காட்டிலும் பயங்கர பெரியதான அன்பா இருக்குது. மனுஷனுடைய அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டதா இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு நிபந்தனையின் பேர்ல தான் அந்த அன்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலை அப்படின்னா அந்த அன்பு குறையும். இல்லை நிறைய அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆச்சுதுன்னா அந்த அன்பு கூடும். ஆனா தேவனுடைய அன்பு எல்லையில்லாதது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு. எந்த நிபந்தனையும் அங்க கிடையாது. எந்த பிரதிபலனும் எதிர்பாராம நம்ம கிட்ட அன்பு காட்டுற ஒரே தேவன் நம்முடைய தேவன். நீங்க எதையாலும் செய்யறது மூலமா அவருடைய அன்பை நம்ம சம்பாதிச்சிட முடியாது. நீங்க எந்த தவறு செஞ்சாலும் அவருடைய அன்பு குறைஞ்சு போகாது. ஏன்னா தேவனுடைய அன்பு பொறுமை உள்ளது, தயவு உள்ளது அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அவருடைய அன்பு மிக சிறந்ததையே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுது. அவருடைய அன்பு உங்களை மீட்டெடுத்திருக்குது. நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப கொடுக்குது. உங்களை குறித்து மற்றவங்க என்ன சொன்னாலும் ஏன் நீங்களே நான் அப்படித்தான் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட ஒரு பொருட்டல்ல. தேவன் உங்களை உயர்த்துறதற்கு திட்டம் வைத்திருக்கிறாரு. நீங்க தேவனுக்கு சொந்தமானவங்க. நீங்க தேவனுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமா இருக்கிறீங்க. எதுவும் அவருடைய அன்புல இருந்து உங்களை பிரிக்கவே முடியாது. அவருடைய அன்பு உங்களுக்குள்ள பெருகும்போது உங்க விசுவாசம் உயருது. அப்ப உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஏராளமான நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்க கொடுத்துருக்கிற வசனத்திற்காக வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகளப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அம்மேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா எக்ஸாமுக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, சொந்த வீட்டுக்காக, கேஸ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக, கடன்கள் அடைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக, அப்பா என்ன காரியமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அப்பா உங்க நாமத்துல நாங்க கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்வோங்கிறத விசுவசிச்சு இப்பொழுது கேட்குறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு அதிசயத்தை செய்கிறமைக்காய் நன்றி அப்பா. அமேன். எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க செய்த நன்மைகளுக்கு நன்றி கொடுக்குறோம்ப்பா. நீங்க பரிசுத்தரப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி ஏசப்பா. அப்பா 10 பேர் சுகமானதுல மீதி 1 பேர் மட்டும்தான் வந்து உங்ககிட்ட நன்றி சொன்னாங்கப்பா. மீதி 9 பேர் போயிட்டாங்கப்பா. ஸ்தோத்திரம். அந்த 9 பேர் எங்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கப்பா. நாங்க அந்த 9 பேரில் இல்லாம அப்பா அந்த திரும்பி வந்து நன்றி சொன்ன அந்த ஒருவனா இருக்கிறோம்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காக இப்பொழுது நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. அமேன். உங்க மகிமை எங்களில் விளங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். உம்மை நம்பி வந்த யாரும் கெட்டு போவதில்லை என்பதால் அப்பா உமக்கு சாட்சியாக எங்களை வாழ வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் பாப்பா. அப்பா உம்முடைய அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாதுப்பா. எந்த பிரச்சனைகளும் அப்பா ஸ்தோத்திரம், எந்த வேதனைகளும் கஷ்டங்களும் துக்கங்களும் அப்பா உம்மை விட்டு எங்களை பிரிக்க முடியாதுப்பா. அதே மாதிரி எந்த சந்தோஷமோ எந்த நன்மையும் அப்பா உம்மை விட்டு எங்களை பிரிக்க முடியாதுப்பா.
எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கிறோம்ப்பா. அமேன். எவ்வளவு பெரிய அன்பு எங்களுக்காக நீங்கள் காட்டுறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உங்களுடைய உள்ளங்கையிலிருந்து எங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாதுப்பா. அமேன். ஸ்தோத்திரமப்பா. எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் உலகத்தில் செய்ய முடியாத அன்பு நீங்கள் எங்களுக்காக செய்கிறீங்கப்பா. எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. நாங்கள் எப்படிப்பட்டவங்க, எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் இதெல்லாம் உமக்கு தெரியும் ஏசப்பா. மற்றவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு எங்ககிட்ட அன்பு செய்கிறாங்கப்பா. ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் பிள்ளை என்கிட்ட வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாத்திரதான் அன்பு செய்கிறீங்க. அமேன். அந்த கெட்ட குமாரன் தூர தேசத்துக்கு போய் எல்லா சொத்துக்களையும் அழித்து திரும்பி வரும்போது அந்த வாசல்லையே தந்தை காத்துக்கிட்டே இருக்காருப்பா. எப்படா என்னுடைய பையன் என்கிட்ட வருவான்னு சொல்லி தூரத்தில் வரும்போதே கண்டுபிடிச்சி ஓடி போய் கட்டி அணைக்கிற அன்புப்பா. நன்மை செய்யும் போது மட்டும் அல்ல ஏசப்பா, தவறு செய்து மனம் திரும்பி வரும்போதும் அதே அன்போடு கட்டி அணைக்கிறீங்க ஏசப்பா. எதையுமே எதிர்பார்க்காம என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான் அது மட்டும் போதும்னு கொண்டாடுறீங்க ஏசப்பா. விருந்து வைக்கிறீங்க, புது ஆடைகள் கொடுக்குறீங்க, எவ்வளவு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்கப்பா. அதே அன்பு இன்று என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீங்கள் வச்சிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மேன். உங்களுடைய அன்பை அப்பா நாங்கள் எண்ணி அப்பா துதிக்கிறோம் அப்பா. உமக்கு துதிக்கிறோம் அப்பா. உண்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் நன்றி சொன்னால் கூட எங்களுக்கு நீங்கள் செஞ்ச நன்மைகளுக்கு அது ஈடாகாதுப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் நீங்கள் பற்றி கொள்றீங்கப்பா. அதற்காக நன்றி. உங்களுடைய மார்பில் சாய்ந்து படுக்க வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. இந்த உலகமே எதிர்கொண்டு வந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா. எங்களுக்கு எந்த பயமும் இல்லை ஏசப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை